ஒரு நாள் இந்த யூனிவர்ஸ் ஆனது மயான அமைதியாக போகும். ஸ்டார்ஸ் இருக்காது, கேலக்சிஸ்னு ஒன்று இருக்காது, பிளானட்ஸ்னு ஒரு விஷயம் கூட இருக்காது. ஈவன் எந்த ஒரு உயிரும் இருக்காது இந்த யூனிவர்ஸில். இருட்டு மட்டும், அதுவும் முடிவே இல்லாத இருட்டு தான் நிரந்தரமாக இருக்கும். ஆனால் இந்த யூனிவர்ஸோட கடைசி நிமிஷத்தில் எது உயிரோடு இருக்கும்? இதை பற்றி தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நம்ம எல்லாரும் நினைக்கிறோம் சூரியன் தான் ஒரு நாள் இறந்துரும், அதுக்கப்புறம் எர்த் அழிஞ்சிரும், இதுதான் ஒரு பெரிய முடிவாக யூனிவர்ஸ்க்கு இருக்கும் அப்படின்னு. பட் இது ஒன்றும் யூனிவர்ஸோட முடிவு இல்லை, இது ஒரு தொடக்கம் தான். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் நம்ம கேலக்ஸியாலையும் அதுக்கப்புறம் மொத்த கேலக்ஸியும் ஒன்றா சாகும். ட்ரில்லியன்ஸ், குவாட்ரில்லியன்ஸ், இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ கேலக்சிஸ் அழிஞ்சாலும் யூனிவர்ஸ் ஆனது அது எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இப்போ கேள்வி என்னன்னா, த லாஸ்ட் திங், அதாவது இந்த யூனிவர்ஸ் முழுவதும் இறக்குறதுக்கு முன்னுக்கு டிடெக்ட் பண்ணக்கூடிய கடைசி விஷயம் என்ன? ஒரு அட்டமா, பிளாக் ஹோலோட எக்ஸ்ப்ளோஷனா, இல்லைனா சயின்ஸ் இன்னும் முழுசா புரிஞ்சிக்காத ஒரு காஸ்மிக் பவரா? நம்மளோட யூனிவர்ஸ் ஆனது பார்க்கறதுக்கு ஃபுல்லா எனர்ஜியோட இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? யூனிவர்ஸ் பார்த்தீங்கன்னா இன்னும் வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக செத்துக்கிட்டு தான் இருக்குதான். அதுவும் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் ரொம்ப மெதுவாக அமைதியாக சாகுதான். இமேஜின் பண்ணுங்க, ஒரு மெழுகுவர்த்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. தூரத்தில் இருந்து பார்த்தா அது நல்லா பிரைட்டாக தான் எரியிற மாதிரி நமக்கு தெரியும். ஆனால் பக்கத்தில் போய் பார்த்தா தான் தெரியும் ஒவ்வொரு செகண்டும் நம்ம பார்க்குற அதே நெருப்பானது அந்த மெழுகுவர்த்தியை எரிச்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு. அதே மாதிரி தான் யூனிவர்ஸ். நம்ம பார்க்குற ஒவ்வொரு ஸ்டார்ஸ், பிரபஞ்சத்தில் இருக்கிற பில்லியன்ஸ் ஆஃப் கேலக்சிஸ் ஆனது எரிஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இதுதான் சயின்டிஸ்ட்க்கு ஒரு கேள்வியை எழுப்புனுச்சு. ஸ்டார்ஸ் எல்லாமே செத்து போன பிறகு என்ன நடக்கும்? இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க சயின்டிஸ்ட் யூனிவர்ஸை அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்போதான் அவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை டிஸ்கவர் பண்ணாங்க. யூனிவர்ஸ் ஆனது பார்த்தீங்கன்னா பெருசாக ஆகிக்கிட்டு மட்டும் இல்லாமல் ரொம்ப ஸ்பீடாக அது பெருசாக ஆகிக்கிட்டு இருக்கான். இந்த ஒரு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சொல்கிறேன். பெலூன்ஸ் மேலே சில டாட்ஸை நீங்கள் வரைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த பெலூன்ஸை ஊதுனா நம்ம ஸ்டார்டிங்கில் போட்ட டாட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா தூரமாக போகும். யூனிவர்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி அப்படி தான். கேலக்ஸி எல்லாம் ஒவ்வொரு செகண்டும் ஒன்று விட்டு ஒன்று விலகிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் இங்கே தான் ஒரு பயங்கரமான ப்ராப்ளம் இருக்குது. கேலக்சிஸ் இவ்வளோ ஸ்பீடாக செப்பரேட் ஆகிக்கிட்டு போனால் ஃபியூச்சரில் புதுசாக ஸ்டார்ஸ் உருவாக தேவையான கேஸ் கிளவுட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒன்றா சேரவே முடியாது. கிராவிட்டி ஆனது இந்த ஸ்டார்ஸோட பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா சேர்க்க ட்ரை பண்ணும். ஆனா யூனிவர்ஸோட எக்ஸ்பென்ஷன் அதை விட பவர்ஃபுல்லா இருக்கும். இதனால யூனிவர்ஸ் ஆனது ஸ்லோவா புது ஸ்டார்ஸை ப்ரொடியூஸ் பண்றதை நிறுத்திடும். இதை நம்மளோட திங்கிங்ல எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்னா, இப்போ வச்சுக்கோங்களேன், கடைசியா ஒரு குழந்தை ஒரு வில்லேஜ்ல பிறக்குது. அந்த வில்லேஜ்ல இனிமே யாரும் பிறக்க மாட்டாங்கன்னா கொஞ்சம் வருஷம் பாத்தீங்கன்னா எல்லாருமே வாழ்வாங்க. ஆனா டே பை டே எல்லாரும் இறந்துருவாங்க. ஃபைனலி அந்த வில்லேஜ்ல யாருமே இருக்க மாட்டாங்க. ஸ்டார்ஸோட ஃபியூச்சரும் எக்ஸாக்ட்லி இப்படிதான் இருக்க போகுது. ஒரு ஸ்டேஜ்க்கு அப்புறம் யூனிவர்ஸ்ல புதுசா ஒரு ஸ்டார் கூட பிறக்காது. இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வாழ்ந்துகிட்டு இருக்கிற பழைய ஸ்டார்ஸாக தான் இருக்கும். அது கூட பார்த்தீங்கன்னா ஒன் பை ஒன் அழியும். அதுக்கப்புறம் பெர்மனண்டா நம்ம யூனிவர்ஸ் ஆனது இருட்டில் மறைஞ்சிரும். ஆனால் இது யூனிவர்ஸோட முடிவு இல்லை. இது யூனிவர்ஸோட ஃபர்ஸ்ட் ஹார்ட் பீட் ஸ்டாப் ஆகிற மூமெண்ட் தான். ஏன்னா ஸ்டார்ஸ் எல்லாம் செத்துட்ட பிறகு கூட இன்னும் சில விஷயங்கள் உயிரோடு இருக்கும். ஸ்டார்ஸ்க்கு அப்புறம் மிச்சம் இருக்கிற விஷயம்னா அது என்னவா இருக்கும்? பிளாக் ஹோல்ஸ். ஆனால் பிளாக் ஹோல் கூட சாகும். அது எப்படி? அதான் இனிமே நம்ம பார்க்க போறோம். பிளாக் ஹோல்ஸ் யூனிவர்ஸில் இருக்கிற ரொம்ப பயங்கரமான ஆப்ஜெக்ட். அதுக்கு பக்கத்தில் போனால் லைட்டு கூட தப்பிச்சு வர முடியாது. ஒரு பிளானட்டாக இருந்தாலும், ஒரு ஸ்டாராக இருந்தாலும், இல்லைன்னா ஒரு கேலக்ஸியாக இருந்தாலும் பிளாக் ஹோல் அதை கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இழுத்துக்கும். அதனால தான் பல வருஷங்களாக சயின்டிஸ்ட் என்ன நினச்சாங்கன்னு தெரியுமா? யூனிவர்ஸில் கடைசி வரைக்கும் உயிரோடு இருக்க போகிறது பிளாக் ஹோலாக தான் இருக்கும் அப்படின்னு. பட் யோசிச்சு பாருங்கள், ஸ்டார்ஸ் எல்லாமே செத்துருவாங்க, கேலக்சிஸ் காணாமல் போகும், பிளானட்ஸ் எல்லாம் மாயமாக போகும். ஆனால் பிளாக் ஹோல்ஸ் அங்கேயே இருக்கும்னு சொல்கிறது கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான விஷயம் தான். ஏன்னா இது எல்லாத்தையும் வெளியே கொடுக்காது, உள்ளே தான் வாங்கிட்டு இருக்கோம். அதனால பிளாக் ஹோலுக்கு நம்ம இன்னொரு பேரை கூட கொடுக்கலாம், யூனிவர்ஸோட கடைசி கல்லறை. எல்லா ஸ்டார்ஸும் எல்லா கேலக்சியும் கடைசியா வந்து சேர இடம். ஆனா இந்த கதையிலையும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரூல் இருக்கு, எதுவுமே 100% பெர்ஃபெக்ட் இல்லை. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட் இந்த ரூலை மொத்தத்தையும் மாற்றினாரு. அவர் கேட்ட ஒரு கொஸ்டின் ஒட்டுமொத்த சயின்ஸையே மாற்றினுச்சு. லைட் ஆனது பிளாக் ஹோல்குள்ளே போகுது, சரி. ஆனால் குவாண்டம் ஃபிசிக்ஸ் படி என்ன அங்கே உள்ள நடக்கும்? இதுக்கு முன்னுக்கு நம்ம ஐன்ஸ்டைனோட கிராவிட்டி தியோரி படி தான் நம்பிக்கிட்டு இருந்தோம். அதாவது ஒன்ஸ் லைட் ஆனது பிளாக் ஹோல்குள்ளே என்டர் பண்ணால் எதுவுமே வெளியே வராது, ஸோ பிளாக் ஹோல் காலம் ஃபுல்லாக யூனிவர்ஸில் வாழும் அப்படின்னு. பட் ஸ்டீவன் ஹாக்கிங் என்ன சொல்கிறாரு தெரியுமா? சரி, இந்த தியோரியை நான் நம்புகிறேன், பட் அதே சமயத்தில் குவாண்டம் ஃபிசிக்ஸ் படியாக நம்ம யோசிச்சு பார்ப்போமே.
இந்த கொஸ்டின் தான் யூனிவர்ஸ் பத்தின நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கே மாத்துனுச்சு. ஏன்னா குவாண்டம் வேர்ல்ட்ல எம்டி ஸ்பேஸ்னு சொல்றது முழுசா எம்டி இல்ல, நமக்கு வெறும் இருட்டு தான் தெரியும். ஆனா மைக்ரோஸ்கோபிக் லெவல்ல இந்த ஒரு எம்டி ஸ்பேஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு செகண்டும் டைனி பார்ட்டிகல்ஸ் அப்பியர் ஆகிட்டு தான் இருக்கும். அகெயின் அண்ட் அகெயின் அப்பியர் ஆகும் அண்ட் அகெயின் டிசப்பியர் ஆகும், மறுபடியும் அப்பியர் ஆகும், மறுபடியும் டிசப்பியர் ஆகும். இதே மாதிரி தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியாது. ஆனா யூனிவர்ஸோட பேக்ரவுண்ட்ல கான்ஸ்டன்டா நடந்துகிட்டு இருக்கிற இன்விசிபிள் டான்ஸ். இமேஜின் பண்ணுங்க, நீங்க ஒரு அமைதியான கடலை பாக்குறீங்க. மேலே இருந்து பார்த்தா கடலானது அமைதியா தெரியும். ஆனா கடலோட அடியில மில்லியன்ஸ் ஆஃப் டைனி மூவ்மெண்ட்ஸ் ஒரு செகண்ட்ல கூட நிக்காம நடக்கும். யூனிவர்ஸும் அப்படிதான். பாக்குறதுக்கு அது அமைதியா தெரிஞ்சாலும் உள்ள ஒரு யுத்தமே நடந்துகிட்டே இருக்கு. இப்போ இந்த எம்டி ஸ்பேஸ்ல பேய் மாதிரி வந்து போற பார்ட்டிகல்ஸ் ஆனது பிளாக் ஹோலோட எட்ஜ் பக்கத்துல உருவானா ரெண்டு அன்எக்ஸ்பெக்டட் சினரியோ நடக்கும். ஒன்னு பிளாக் ஹோல்குள்ள அது விழும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வெளியே தப்பிச்சு போகும். வெளியே வந்த பார்ட்டிகல்ஸ் நமக்கு ஒரு சிக்னல் மாதிரி தெரியும். சயின்டிஸ்ட் இதை வீக் சிக்னல்னு ஒரு பேர் வச்சாங்க. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்ல போனா இதுக்கு பேர் தான் ஹாக்கிங் ரேடியேஷன். இது நியூக்ளியர் மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன் இல்ல, வெளிச்சமா தெரிய வர லைட்டும் இல்ல. இது பிளாக் ஹோலோட முதல் மூச்சு. ஏன்னா இந்த ரேடியேஷன் ரிலீஸ் ஆகிற ஒவ்வொரு செகண்டும் பிளாக் ஹோல் கொஞ்சம் கொஞ்சமா தன்னோட எனர்ஜியை லூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. யூனிவர்ஸ்ல இருக்கிற ரொம்ப பவர்ஃபுல் ஆப்ஜெக்ட்ஸும் ஒவ்வொரு செகண்டும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சிக்கிட்டு தான் இருக்கு. இப்போ இங்க கேள்வி என்னன்னா, ஒரு பிளாக் ஹோல் எவ்வளவு பெருசு, அதோட டைனி ரேடியேஷன் வச்சு அது எப்போ சாகும்? இதுக்கான பதில் உங்களை ஒரே வைக்கும். 1 மில்லியன் வருஷமா இல்லை 1 பில்லியன் வருஷமா நம்பர்ஸ்க்கு கூட மீனிங் இல்லாம போகிற அளவுக்கு நீளமான காலத்துக்கு அப்புறம் தான் ஒரு பிளாக் ஹோல் கடைசி மூச்சை விடும். ஆனா யூனிவர்ஸ்ல இருக்கிற எல்லா பிளாக் ஹோலும் செத்துருச்சுன்னா அப்போ என்னதான் மிச்சம் இருக்கும்? இப்போ ஒரு நிமிஷம் இமேஜின் பண்ணுங்க, யூனிவர்ஸ்ல இருந்த கடைசி பிளாக் ஹோலும் கடைசி மூச்சை விட்டுச்சுன்னா, யூனிவர்ஸ்ல இருந்த கடைசி பவர்ஃபுல் ஆப்ஜெக்ட்ஸும் இப்படியே காணாம போயிடுச்சுன்னா இதோட யூனிவர்ஸோட ஜோலி முடிஞ்சிச்சுன்னு தான் நம்மளுக்கு தோணும். ஆனா உண்மை இன்னும் பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா பிளாக் ஹோல் செத்துட்டதுக்கு அப்புறம் கூட யூனிவர்ஸ் இன்னும் உயிரோட தான் இருக்கும். ஆனா அது நம்ம தெரிஞ்ச யூனிவர்ஸா இருக்காது. நம்ம இப்போ பார்க்குற மாதிரி ஸ்டார்ஸ் இருக்காது, கேலக்சிஸ் இருக்காது, பிளானட்ஸ் இல்லை, பிளாக் ஹோல்ஸ் கூட இல்லை. அப்போ மிச்சம் என்னதான் இருக்கும்? வெறும் பார்ட்டிகல்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஒரு பெரிய சிட்டியில் லட்சக்கணக்கான மக்கள், ரோட் ஃபுல்லாகவே டிராஃபிக்ஸு, பில்டிங்ஸு, லைட்டு, ஒவ்வொரு நிமிஷமும் நிற்காம சத்தமாக தான் இருக்கும். ஒரு நாள் அந்த சிட்டியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் காணாமல் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பில்டிங்ஸும் அழிஞ்சு போகும், ரோட்ஸும் உடஞ்சி போகும், எலக்ட்ரிசிட்டியும் இல்லை, சிக்னலும் இல்லை. ஃபைனலி காற்று மட்டும் தான் அங்கே ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த சிட்டியாக இருக்குமா இல்லை வெறும் காலி இடமா இருக்குமா? இந்த கேள்விக்கான பதில் தான் ஆக்சுவலி யூனிவர்ஸ். இந்த ஸ்டேஜுக்கு தான் நம்ம யூனிவர்ஸ் போய்கிட்டு இருக்கு. ஸ்டார்ஸ் செத்துருச்சு, கேலக்சிஸ் மறைஞ்சிருச்சு, பிளாக் ஹோல்ஸும் போயிடுச்சு. இப்போ மிச்சம் இருக்கிறது ரேண்டம்ஸாக சுற்றிக்கிட்டு இருக்கிற கொஞ்சம் ஃபோட்டான்ஸ், கொஞ்சம் எலக்ட்ரான்ஸ், கொஞ்சம் நியூட்ரான்ஸ், அவ்வளோதான். ஆனால் இங்கே தான் இன்னும் ஒரு ஷாக்கிங்கான தியோரி வருது. சயின்டிஸ்ட் சில பேர் இந்த பார்ட்டிகல்ஸ் கூட காலம் ஃபுல்லாக சர்வைவ் பண்ணாதுன்னு நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் புரோட்டான் டிகே. இப்போ வரைக்கும் நம்ம எல்லாம் ஆட்டம்ஸ் பெர்மனண்டாக இருக்கும் அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் உட்காந்துக்கிட்டு இருக்கிற சேரு, உங்களோட பாடி, பூமி, மலைகள், ஸ்டார்ஸ், இதெல்லாம் ஆட்டம்ஸ் வச்சு தான் உருவானது. ஆனால் ஒரு புரோட்டான் பார்த்தீங்கன்னா இமார்டல் இல்லைன்னா என்ன நடக்கும்? இமேஜின் பண்ணுங்க, ஒரு வீடு ஸ்ட்ராங்காக கட்டியிருக்கு. ஆனால் அந்த வீட்டோட ஃபவுண்டேஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக கரையான் சாப்பிட ஆரம்பிச்சா முதல்ல அங்கே இருந்த செவரு பார்த்தீங்கன்னா கிராக் ஆகும், அப்புறம் வீட்டோட ஓடு விழும், கடைசியாக வீடுங்கிற கான்செப்டே இருக்காது. யூனிவர்ஸில் இருக்கிற இந்த மேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் போகும். புரோட்டான்ஸ் பார்த்தீங்கன்னா டிகே ஆக ஆரம்பிக்கும், ஆட்டம்ஸ் உடையும், ஆட்டம்ஸ் உடைஞ்சா மேட்டர்ஸ் காணாமல் போகும். மேட்டர்ஸ் டிசப்பியர் ஆகுனா யூனிவர்ஸில் ஆப்ஜெக்ட்ங்கிற கான்செப்டே முடிஞ்சிடும். பிளானட்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் இருக்காது, ஸ்டார்ஸ்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் இருக்காது. உங்களோட பாடி, பூமி, கேலக்ஸி எல்லாமே ஹிஸ்டரி. இப்போ யூனிவர்ஸ்ல டச் பண்ண எதுவுமே இல்லை, பார்க்க எதுவுமே இல்லை, பிடிக்க எதுவுமே இல்லை, வெறும் முடிவே இல்லாத இருட்டு. அதுக்குள்ள ரேண்டமா சுத்திக்கிட்டு இருக்கிற சில பார்ட்டிகல்ஸ். ஆனா இந்த பார்ட்டிகல்ஸ் கூட கடைசி வரைக்கும் இருக்காது. அப்போ யூனிவர்ஸ் முடிஞ்சிருச்சா? இல்லை, இன்னும் ஒரு விஷயம் மிச்சம் இருக்கும். அதை பற்றி நம்ம டெய்லி லைஃப்பில் யோசிக்க கூட மாட்டோம். அதுதான் டைம். நம்ம எல்லாரும் டைம்னா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம்? கடிகாரம் தான் நினைப்போம். காலையில், மாலையில், 1 மணி நேரம், 1 வருஷம், இந்த மாதிரி தான் நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் சயின்ஸ் படி பார்த்தா டைம்னா வெறும் கடிகாரம் இல்லை, மாற்றங்கள் நடக்கிறது தான் டைம்னு சொல்லுவோம். ஒரு குழந்தை வளருது, அது டைம். ஒரு மரம் பெருசாகுது, அது டைம். சூரியன் உதயமாகுது, அது டைம். உங்களோட ஹார்ட் பீட், அது டைம். ஒரு ஆட்டம் மூவ் ஆகுறது, அதுவும் டைம். ஆனால் இந்த யூனிவர்ஸில் இப்போ சேஞ்ச் பண்ணுறதுக்கு எதுவுமே இல்லை. இமேஜின் பண்ணுங்கள், நீங்கள் ஒரு ரூமில் தனியாக இருக்கீங்க. ஜன்னல்கள் இல்லை, லைட் இல்லை, ஃபோன் இல்லை, கடிகாரம் இல்லை, சவுண்ட் இல்லை. இந்த டைமில் உங்களோட ஹார்ட் பீட் கூட நின்றுச்சுன்னா
5 நிமிஷம் போச்சா 5 மில்லியன் வருஷம் போச்சா உங்களால அதை கண்டுபிடிக்க முடியுமா? ஆக்சுவலி முடியாது. ஏன்னா கம்பேர் பண்ண எதுவுமே அங்க இல்ல. யூனிவர்ஸோட ஃபியூச்சரும் அங்க இல்ல. இந்த மாதிரி தான் மூவ்மெண்ட் இல்ல, ஹீட் டிஃபரன்ஸ் இல்ல, லைட் இல்ல, மேட்டர் இல்ல, எந்த ஒரு ஈவனும் இல்ல, சிக்னல்ஸும் இல்ல. சேஞ்சுங்கிற கான்செப்டே பார்த்தீங்கன்னா யூனிவர்ஸ்ல இருக்காது. அப்போ டைம் ஓடுமா யூனிவர்ஸ்ல? ஆக்சுவலி இல்ல. டைமுங்கிற அர்த்தமே போயிடுச்சுன்னா எப்படி இருக்கும் யூனிவர்ஸ்? ஃபிசிக்கல் பார்த்தீங்கன்னா இதுதான் ரொம்ப பெரிய டிபேட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு. சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா டைம் இன்னும் வந்து யூனிவர்ஸில் ஓடுமா, ஆனால் அது மெஷர் பண்ண யாருமே இருக்க மாட்டாங்க, எதுவுமே இருக்காது. இன்னும் சில சயின்டிஸ்ட் என்ன சொல்றாங்க தெரியுமா? சேஞ்ச் இல்லைன்னா டைம்ங்கிற கான்செப்ட்க்கு அர்த்தமே இல்லை. இது யூனிவர்ஸ் வந்து சாகிறத விட பயங்கரமான ஒரு விஷயம். ஏன்னா டெத்னா ஒரு ஈவென்ட், ஆனால் இங்கே ஈவென்ட்ங்கிற கான்செப்டே முடிஞ்சிருச்சு. யூனிவர்ஸ் செத்துச்சுன்னு கூட நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா செத்துருச்சுங்கிற வார்த்தையே டைம் இருந்தால் தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம வீடியோவில் ஆரம்பத்தில் கேட்ட கொஸ்டின் மறுபடியும் முன்னாடி வந்து நிற்கிது. யூனிவர்ஸோட கடைசி விஷயம் என்ன? இப்போ ஸ்டார்ஸ் இல்லை, பிளாக் ஹோல்ஸ் இல்லை, மேட்டர்ஸ் இல்லை, டைம் கூட அதோட மீனிங்கை லூஸ் பண்ணிருச்சு. அப்போ அப்சர்வ் பண்ண முடிகிற கடைசி விஷயம் என்னவா இருக்கும்? சயின்ஸ் படி பார்த்தா இந்த ஒரு ஜேர்னியோட கடைசி மெஷரபிள் ஈவென்ட் என்னன்னு தெரியுமா? ஒரு ஜாயன்ட் எக்ஸ்ப்ளோஷன் இல்லை, ஒரு சூப்பர்னோவா ஈவனும் இல்லை, ஒரு கேலக்ஸி கொலிஷனும் இல்லை. அது கடைசி ஹாக்கிங் ரேடியேஷன். யூனிவர்ஸில் இருக்கிற கடைசி பிளாக் ஹோல் கடைசி முறை கொஞ்சம் எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அது ரொம்ப வீக், ரொம்ப சைலண்ட். ஆனால் அதுதான் யூனிவர்ஸ் உயிரோடு இருந்ததற்கு கடைசி ஆதாரம். இமேஜின் பண்ணுங்க, ஐசியூவில் ஒரு பேஷண்ட் படுத்திருக்கான். ஹார்ட் மானிட்டர் பார்த்தீங்கன்னா பீப் 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 அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்துக்கிட்டு இருக்கு. டாக்டர்ஸ், ஃபேமிலி எல்லாரும் அந்த சவுண்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஒரு நிமிஷம் லாஸ்ட் பீப், மொத்தமாக சைலன்ஸ். யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் அது கடைசி ஹார்ட் பீட்னு. யூனிவர்ஸோட கடைசி ஹாக்கிங் ரேடியேஷனும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். அது வெறும் ஒரு பார்ட்டிகல்ஸ் இல்லை, வெறும் ஒரு ரேடியேஷன் இல்லை. அது பிரபஞ்சம் நான் இன்னும் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற கடைசி முயற்சி. ஆனால் அந்த சிக்னலும் ஒரு நாள் மறைஞ்சிரும். அப்போது அப்சர்வ் பண்ண எதுவுமே இருக்காது, மெஷர் பண்ண எதுவுமே இருக்காது, கம்பேர் பண்ணவும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இருக்காது, சேஞ்ச் பண்ணுறதுக்கும் எதுவுமே இருக்காது. சிக்னல்ஸும் ஜீரோ, லைட்ஸ் ஜீரோ, ஹீட் வந்து ஜீரோ, ஈவென்ட் ஜீரோ, இன்ஃபர்மேஷன் ஜீரோ. இதுதான் யூனிவர்ஸ் அழிஞ்சதுக்கு ஒரு கடைசி ஆதாரமாக இருக்கும். யூனிவர்ஸ் அழிஞ்சிச்சின்னு சொல்கிறது கூட ஆக்சுவலி ஒரு உண்மை இல்லை. யூனிவர்ஸ் மேக்ஸிமம் சைலண்ட்க்கு வந்துருச்சு. ஒரு பெயிண்டிங் இருக்குது, ஆனால் அதை பார்க்க யாருமே இல்லை. ஒரு சாங் இருக்குது, ஆனால் அதை கேட்க யாருமே இல்லை. ஒரு யூனிவர்ஸ் இருக்குது, ஆனால் அது இருக்குன்னு தெரிஞ்சுக்க யாருமே இருக்க மாட்டாங்க. இங்கே தான் இந்த வீடியோட ரொம்ப பயங்கரமான கொஸ்டின் வருது. ஒரு யூனிவர்ஸ் இருந்தாலும் அதை அப்சர்வ் பண்ண யாருமே இல்லைனா அது உண்மையாலுமே இருக்குதா? ஃபிசிக்ஸ் ஆனது இன்னும் இந்த கொஸ்டின்ஸ்க்கு கம்ப்ளீட்டாக ஆன்சர் கொடுக்கல. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயம், நம்ம இந்த யூனிவர்ஸில் வாழ்கிற ஜெனரேஷன்ஸ் ஆனது ஸ்டார்ஸை பார்க்க முடிகிற ஜெனரேஷன், கேலக்ஸியை அப்சர்வ் பண்ண முடிகிற ஜெனரேஷன், பிளாக் ஹோலோட ஷேடோவை கேப்சர் பண்ண முடிகிற ஜெனரேஷன், காஸ்மிக் மைக்ரோவேவை பேக்ரவுண்டில் மெஷர் பண்ண முடிகிற ஒரு ஜெனரேஷன். இதெல்லாம் யூனிவர்ஸ் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ஷார்ட் சாப்டர் தான். 13.8 பில்லியன் இயர்ஸ் ஹிஸ்ட்ரியில் நம்ம லைஃப் ஒரு பிளிங்கை விட சின்னது. ஆனால் அந்த பிளிங்குள்ள தான் யூனிவர்ஸ் தன்னோட ரகசியத்தை நமக்கு காமிச்சிக்கிட்டு இருக்கு. ஒரு நாள் நம்ம யாருமே இருக்க மாட்டோம். பூமி இருக்காது, சூரியன் இருக்காது, மில்க்வே கேலக்ஸி இருக்காது, பிளாக் ஹோலும் இருக்காது. ஃபைனலி சிக்னல்ங்கிற கான்செப்டே முடிஞ்சிடும். ஆனால் இன்னைக்கு நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்களோட கண்ணு இந்த ஸ்டார்ஸை பார்க்குது, உங்களோட பிரெயின்ஸ் இந்த யூனிவர்ஸ் பற்றி யோசிக்குது. அதுவே ரொம்ப பெரிய மிராக்கல். ஏன்னா பிரபஞ்சம் தன்னையே புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களை மாதிரி ஒரு உயிரினத்தை உருவாக்கியிருக்கு. அந்த வாய்ப்பானது நிலைச்சு நமக்கு நிற்காது. ஸோ அடுத்த தடவை நீங்கள் நைட் டைமில் ஆகாயத்தை பார்க்கும்போது ஸ்டார்ஸை மட்டும் பார்க்காதீங்க. ஒரு நாள் இந்த வெளிச்சம் எல்லாம் மறைஞ்சிருங்கிற உண்மையோடு கொஞ்சம் நினச்சி அதை பாருங்க. ஏன்னா ஒரு நாள் யூனிவர்ஸோட கடைசி சிக்னலும் அமைதியாக மறைஞ்சிடும். அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னா பிரபஞ்சம் முடியாது. அது வெறும் நிரந்தரமான அமைதி. அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரும் சந்திக்கிற வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரம் டிகேட் விஷன்.